ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டெல்லி சுல்தானியம் முகலாய பேரரசு அப்படின்ற லெசன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின்ஸ் லைவ் பார்க்க போறோங்க. ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்ற டாபிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏரியாஸே இதுதான். ஸோ நிர்வாகங்கள், கிங்ஷிப் எல்லாமே கேட்கக்கூடியது இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், லைன் பை லைனா வந்துடலாம். ரெடியா எல்லாருமே? ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க போகலாம். ரெடி சார்ன்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து கொஞ்சம் ஸ்பீடான்றதுல கொஞ்சம் நார்மல் ஸ்பீட்ல போலாம். ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எழுதுங்க பார்க்கலாம். பால்படன் தொடர்பற்றவை. இவர் பாத்தீங்கன்னா 40 குழுவை உடைத்தார். டெல்லியில் உள்ள மெக்ரோலியில் பால்பனின் கல்லறை உள்ளது. டெல்லி சுல்தானகத்தை திறம்பட நிறுவினார். இக்தாம் அமைப்பை தொடங்கினார். இது தொடர்பற்றது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறேன்ப்பா. ஆன்சர் பிளீஸ். அவ்வளவுதான். ஆப்ஷன் சி. இது எதுவுமே தொடர்பற்றது, மீது எல்லாமே கரெக்டுங்க. சகல்கானியை உடைத்தது யாருன்னா இவர் தான் சொல்லிட்டு குறிப்புகள் கூறப்படுகிறது. அடுத்தது பொறுமையா நூல் மற்றும் அதன் ஆசிரியர்களை பொறுத்துங்க. அல்புர்னி, மிராஜ், மின்ஜாஜ் உஜ் சிராஜ், ஜியா உதீன் பரணி, அமீர் குஷ்ரு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். அடுத்தது மிஃப்தாஹுல் உத்தா என்று அழைக்கப்பட்ட ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகளை நூலை எழுதியவர் யார்? அவ்வளவுதான். ஆல்ரெடி அமீர் குஷ்ரு தான் இதை கரெக்டா எழுதியிருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது கீழ்காணும் நூல்களில் பாரசீக மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் எது? கொஸ்டின் என்ன, பாரசீக மொழிகளில் எழுதப்பட்ட நூல் தான். துக்லக்நாமா, தாரிக் ஃபெரிஷ்டா, தாரிகி ஃபெரோஷ், இது எல்லாமே எந்த மொழியில் எழுதப்பட்டனா பாரசீக மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரியை குறைத்து மதிப்பிட்டார். மேலும் தனது அமைச்சரான டேஷ் என்பவரின் ஆலோசனையை நிராகரித்தார். அவர் ஒரு அமைச்சர் இருப்பார், அவருடைய ஆலோசனையை நிராகரிச்சிருப்பார். அவர் யார்? எக்ஸாக்ட்லி, குட் குட் குட். சோமேஸ்வர் ராவ் அப்படின்றதுதான் நிராகரிச்சிருப்பாரு. அவருடைய பேச்சை கேட்காம போனதால் தான் பிருத்திவிராஜ் சவுகான் தோல்வி அடைவாருங்க. பொறுத்துக வம்சங்கள் அதன் அரசர்களை பொறுத்துங்க. ஆப்ஷன் வந்து சௌச்சா அரசன் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரம அரசர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போஜர்னு சொல்லுவாங்க. கடவலா அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரான்னு சொல்லுவாங்க. சந்தால அரசர் யசோவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சரி இப்படி போடலாம். பி டி ஏ பி சாரிங்க, எப்படி வரக்கூடாது, இந்த இடத்துல பாருங்க. பி டி ஏ சி இப்படி வருதுதான். இது எங்க வருது பாருங்க. ஆப்ஷன் ஏழு தான் வருது. இதுதான் ஏ தான் ஆன்சர். ரைட். தெளிவா மேட்ச் த ஃபாலோயிங் நீங்க போட்டு பார்த்துடணும். சுல்தான் ஆட்சி காலத்தில் 2 அடிப்படை நாணயங்கள் செப்பு மற்றும் வெள்ளி தங்காவை அறிமுகம் செய்தவர் யார்? செப்பு நாணயத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஜிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொஸ்டின் இது, ஜிட்டால் என்ற நாணயங்களை அறிமுகம் செய்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி. சோ இல்துமிஷ் தான் பண்ணிருப்பாருன்றத சொல்றோம். அடுத்தது முகமது பின் துக்ளக் பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை சரியான வரிசையை படுத்துக. இது என்னுடைய டேர்ம்ங்க, சேலஞ்சிங் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போடலாம். ஆனா சேலஞ்ச் பண்றேன்.
சார் இது எல்லாமே அவருக்கு ஒரு காலத்துல தான் சார் நடந்திருக்கு. ஆனா நிகழ்வுகள் சரியான வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கால வரிசைப்படுத்துக கொஸ்டின் ஹிஸ்டரியில இருந்து கண்டிப்பா கேட்பாங்கன்றதை தெரிஞ்சுங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் தேவகிரி இந்த மாத்துவாரா, கடைசியா பாருங்க இவர் போயிட்ட பிறகுதான் என்ன அரசு உருவாகும், விஜயநகர அரசு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமா. அப்ப 3 எங்க இருக்கு பாருங்க கடைசியா, அவ்வளவுதான். இப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா ஆன்சர் ஈஸியா போட்டுடலாமா? நீங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. கடைசியா விஜயநகர் பாமணி அரசுகள் உருவாகுது. அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா 3 என்ற ஆன்சர் போட்டீங்கன்னா ஆன்சர் தூக்கி போட்டுடலாம். அப்ப ஆன்சர் சி போட்டவங்கள ஒரு மார்க் போட்டுக்கங்க. அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் தாக்குதல்களை பொறுத்துக்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னைக்கு. மேபி ஈஸியாவும் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர்ட் ஆக்கிங்க, பி ப்ரிப்பேர்ட். அப்படிலாம் என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டிசிஏபி. எங்க இருக்குங்க டிசிஏபி? ஏ ஆன்சர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். மதுவும் போதை மருந்துகளை பயன்பாடும் யாருடைய ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்டது? பாருங்க நம்ம ஆட்சி காலத்துல அப்பவே மது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. குட் போட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு மார்க் பக்கத்துல போட்டுருங்க. 11வது கொஸ்டின். வேளாண்மையை கவனித்துக் கொள்ள திவான் இ அமீர் கோஹி என்ற தனித்துறையை உருவாக்கியவர் யார்? அவ்வளவுதான். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குட் முகமது பின் துக்ளக். வந்துட்டாயா ஃபெரோஷா துக்ளக் என்ற கதை தான். ஃபெரோஷா துக்ளக் பற்றி கீழ்காணும் செய்திகள் தவறானது. ஃபர்ஸ்ட் ஒன் கியாசுதீன் துக்ளக்கின் தம்பி ஆவார். ஜாட் இளவரசியை மணந்தார். சுல்தானின் 4 பிரபுக்களை பொறுப்பு இவரிடம் கொடுக்கப்பட்டது. இவர் முகமது பின் துக்ளக்கை வீழ்த்தி பின்பு ஆட்சி பொறுப்பேற்றாலாம் கிடையாது. இவர் இறந்த பிறகு கடைசியா இவர் தான் போய் ஏற்பார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியானது. அடுத்தது ஃபெரோஷா துக்ளக் பற்றி கூற்றுகளில் சரியானது. இவர் வைதிக இஸ்லாமியத்தை ஆதரித்தார். இஸ்லாமியர் அல்லாத ஜிஸியா வரியை விதித்தார். கண்டிப்பா விதிச்சிருப்பாருங்க இவர், அதை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. தேர்ட் ஒன் பாருங்க, இந்து கோயில்களை கட்டுவதை தடை செய்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரியானதுன்னு கேட்டிருக்கோம். இங்க ஆன்சர்ஸ் டைம் தரேன் கொஞ்சம், ஆனா ஸ்பீடா ஒர்க் பண்ணணும். எக்ஸாக்டா பார்த்தோன்னா இந்து கோயில் கட்டுறது இவரெல்லாம் என்ன பண்ணல, தடெல்லாம் பண்ணவே இல்லை. அப்ப ஆன்சர் என்னது 1 and 2 தான் கரெக்ட். அடுத்தது 14th கொஸ்டின். பஞ்சாப் போர் அணிவகுப்பில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு தைமூர் யாரை நியமித்தார்? பஞ்சாப் பகுதியில நியமிக்கிறார் ஒருத்தர். 14வது கேள்வி தான் சார். நான் ஈஸியான கேள்வி பாக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ள யாருன்னா தோணுச்சுன்னா என் பொறுப்பு இல்லைங்க. உங்களுக்கு இதையும் எல்லா கொஸ்டினும் ஈஸி தான். படிச்சிட்டீங்களா? வேற லெவலுங்க, சூப்பருங்க. குட். கிசிர் கான் அப்படின்றவரை நியமிச்சிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் அவர் தான் சையத் வம்சத்தை தோற்றுவிப்பார். ஓகே நெக்ஸ்ட். சுல்தானிய ஆட்சி நிர்வாகம் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. எக்ஸாம் ரிலேட்டடா எல்லாமே சரிதான். இது பால்பன் சொன்னதுதான், அலாவுதீன் கில்ஜியும் இதான் சொல்லியிருப்பாரு. 16வது கேள்வி. கீழே கங்கை சமவெளிகளை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் ஒப்படைக்கிறார்? குத்புதீன் ஐபக் லாகூர்ல வந்து செட்டில் ஆயிடுவாரு. டெல்லி இங்க இருக்கும். இந்த இடத்துல வங்காளத்தை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். பாருங்க இந்த இடத்துல ஐபக் இருப்பாரு, இந்த இடத்துல வந்து யார் இருப்பாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். எக்ஸாம் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு க்ளூ போதும் சார். பக்தியார் கில்ஜி தான் பண்ணிருப்பார். 17வது. இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது? இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி அவ்வளவுதான். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற மசூதி குத்புதீன் ஐபக்கால் கட்டப்பட்டதுங்க. குத்புதீன் ஐபக்கால் கட்டப்பட்டது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் குதுப் மினாரை கட்ட ஆரம்பிப்பாரு. ஆனா என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது. இல்துமிஷ் அந்த பணியை முடிப்பாருன்றது குறிப்புகள் கூறப்படுகிறது. அடுத்தது. போலோ விளையாட்டின் போது குதிரையில் இருந்து தவறி விழுந்ததில் படுகாயம் அடைந்து இறந்த அரசர் யார்? அவ்வளவுதான். குத்புதீன் ஐபக். சூப்பருங்க.
இல்துமிஷ் தனது படைகளின் பணியாற்றியிருக்கும் இக்தாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்களை வழங்கினார். இக்தா என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்துக்கு கொடுக்கப்படும் நிலமாகும். ஆன்சர் என்ன நான் சொல்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி சரியானது. ரெண்டுமே சரியான விளக்கம் தாங்க. அடுத்தது, தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள்களில் லட்சுமி உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார்? இப்ப இவர மாதிரிதான் நம்ம சுத்திட்டு இருப்போம். டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவருக்கும் ஒரு வித்துமை இருக்கும். அது எல்லாரையும் ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பேர் தான் ஆட் பண்ணுவேன். அவருடைய எடுக்கிற எல்லா முயற்சியும் கொஞ்சம் தோல்வியில போய் முடியும், பட் ஆனா சக்சஸ் பண்ணிருவாங்க. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான் இதை பண்ணிருப்பாரு. 21, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் காலகட்டத்தவரை வரிசைப்படுத்துக. அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்தது, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை நிறுவியவர் யார்? பெரிய மனசு கொண்டவர் சார். அப்போ ஏழைகளுக்கு உதவுவதற்காக பெரிய மனசு கொண்டவர் ஃபெரோஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெரோஷா துக்ளக் தான் பண்ணிருப்பாரு. சில ஷார்ட்கட் லோக்கலா இருக்குங்க, வேற வழி கிடையாதுங்க சார். நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் லோக்கலா கத்துக்கினாதான் வேலைக்கு ஆகும். பாருங்க, ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக பெருசா மனசு வேணும், அதான் ஃபெரோஷா துக்ளக் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, சையத் வம்சத்தின் கடைசி அரசர் யாருங்க? இவர் என்ன பண்றாரு, ஐயா எனக்கு இந்த கோட்டையெல்லாம் வேணாங்க, நீங்க இந்த கோட்டையை வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு, ஜாலியா சுத்தத்துக்கு குதிரை படை வீரர்கள் என்னை பாதுகாக்கிறதுக்கும் சரி அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்துருன்னு சொல்லுவாரு. யார் அவரு? கடைசி அரசர் யாருன்னா ஆலம் ஷா. இவர் தான் அரச பதவியே வேணாம்னு சொல்லிட்டு திறந்துட்டு போயிடுவாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பகலுல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் யாருங்க? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரா நகரை நிறுவியவர் இவர் தாங்க. அது வரைக்கும் ஆக்ரான்ற ஒரு நகரம் இருக்கவே இருக்காது. இப்ப நான் இந்த ஆன்சர் பகலுடைய தொடர்ந்து அடுத்த அது இவர் தான் வந்து ஆக்ரா நிறுவி பாப்பாரு. அப்ப யாருன்னா ஆப்ஷன் ஏ சிக்கந்தர் லோடி தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பொறுப்பேற்பாரு. இவர் தான் என்ன பண்றாரு, ஆக்ரா நகரை நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 25, இந்தோ இஸ்லாமிய கவிஞர்களில் மிகப்பெரியவர், 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். 7 மன்னர்கிட்ட ஆட்சி காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அலாவுதீன் அரசவையில் நீண்ட கால தொடர்புடையவர். யாருங்க அவரு? அவ்வளவுதான். அந்த அரசவைன்னு வந்தாலே நமக்கு யார் வந்துடணும், அமீர் குஷ்ரோ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா பாருங்க, மேல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர்ஸ். நான் இந்த அலாவுதீன் கில்ஜி கொடுக்கலன்னா உங்களுக்கு தப்பா இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிட்டேன், அலாவுதீன் கில்ஜியை கொடுத்துட்டு இந்த ஆன்சர்ஸ் கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட், முகமது பின் துக்ளக் எந்த நகரத்துக்கு தௌலதாபாத் என்று பெயர் சூட்டினார்? தௌலதாபாத்னு ஒரு பெயர் சுட்டுறாரு, எந்த நகரம்? அவ்வளவுதான். ஆப்ஷன் பி தேவகிரி. அடிமைகள் நலனுக்காக அரசு துறையை உருவாக்கியவர் யார்? அடிமைகள் நமக்கு இருந்தாங்க சார். பாருங்க, ஏழைகளுக்கு பெருசா மனசு வேணும், அடிமைகளையும் நான் பாதுகாக்கணும், அப்போ எனக்கும் என்ன பண்ணும், பெருசா மனசு வேணும்னு சொல்லக்கூடிய ஃபெரோஷா துக்ளக் தான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அடிமைகளுக்கு என்ன பண்றாரு, ஒரு அரசு துறையை உருவாக்குறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, போர்கள் வேண்டாம் என்பது யாருடைய கொள்கையாகும்? போர்லாம் வேணாங்க, ஜாலியா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படின்லாம் கிடையாதுங்க. அவருடைய காலத்துல போர்கள் நடக்கல, படையெடுப்பு நடக்கல. அப்படிதான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் காலத்துல தான் நடந்திருக்கும். சுல்தானியின் ஆட்சியின் போது வரி வசூலுக்கு எதிரான ஒரு விவசாய கிளர்ச்சி எங்கு தோன்றியது? ஏதோ ஒரு பகுதியில தோன்றுச்சுங்க. அந்த பகுதி எதுங்க? யாருடைய பீரியட்னா எம்பிடி பீரியட்லங்க. முகமது பின் துக்ளக் பீரியட்ல தான் அந்த பகுதியில விவசாயிகள் கிளர்ச்சி ஏற்படும். அவர் டெல்லியில இருந்து தேவகரிக்கும், தேவகரில இருந்து டெல்லிக்கும் தலைநகரை மாத்திட்டே இருப்பாரா, பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஹா பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 30வது கேள்வி. கொஸ்டின் பொறுமையா படிங்க, ஆன்சர் பொறுமையா பண்ணுங்க. மதராசா என்பதன் பொருள் கேட்டிருக்கேங்க. நான் கொஸ்டின் இது மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கிறீங்களா? அதுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். எல்லாமே சரிங்க, வேற எதுவும் கிடையாது. மதராசா என்பது ஜஸ்ட் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, இதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ராக் தர்பன் என்ற இசை நூல் எந்த மொழியை சார்ந்தது? இது ஒரு நல்ல கேள்விங்க.
அவ்வளவுதான், சமஸ்கிருத மொழியை சேர்ந்தது. பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுபவர் யாருங்க? பாரசீக உரைநடையின் ஆசான், தமிழ் உரைநடையின் தந்தை, செய்யுளின் அதுமே அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் ஆனா நமக்கு பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுவது யாருன்னா பரணின்றவர் தான் கருதப்படுறாரு. 3 சிமி போட்டுக்கங்க, தப்பு கிடையாது. அடுத்து 33வது, ஃபெரோஷா துக்ளக் பற்றி சரியானது. ஓகே, ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க, கோச்சுக்காதீங்க. பாருங்க, வைதிக இஸ்லாமியை ஆதரித்தார், இஸ்லாமியர்கள் ஜிசியா வரியை விதித்தார், என்ன பண்றாரு, கோயில் கட்டுவதை தடை செய்தார். தடையெல்லாம் பண்ணவே கிடையாது அப்படின்றது நம்ம சொல்லி முடிச்சிடலாம். சோ என்ன பண்ணலாம், அதுக்கு அப்படி என்ன பண்ணலாம், 1 and 2 மட்டும் தான் ரைட்டு. ஏ ஆன்சர் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு பக்கத்துல ஒரு மார்க் போட்டுக்கங்க. 34, கடைசி துக்ளக் அரசர் யாருங்க? இவருடைய காலத்துல தான் 1398ஆம் ஆண்டு தைமூர் படையெடுப்பு நடக்கும். இன்வென்ஷன் ஆஃப் தைமூர் அப்படின்ற ஒரு படையெடுப்பு நடக்கும். யாரு? அவ்வளவுதான், நஸ்ருதீன் முகமது ஷா அவருடைய டைம்ல தான் வந்து. அப்ப துக்ளக் வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா இவரை தான் நீங்க சொல்லணும். அடுத்தது 35வது, சையத் வம்சத்தில் எத்தனை சுல்தான்கள் ஆட்சி செய்தனர்? எத்தனை பேர் ஆட்சி செய்தார்கள்? இது ஈஸியான கேள்விங்க, ஆனா இது ஜஸ்ட் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். சார் சையத்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட வராது சார், வந்தாலும் அடிச்சிருவோம் சார் நீங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அரசர்கள் கேட்டுருவாங்க, படிச்சாதான் போட்டிருக்க முடியும். இப்போ 4 அரசர்கள் பண்ணிருக்காங்க. அடுத்தது 36வது, ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் தலைமை தாங்கியவர் யார்? ஈஸி, இவர் வந்து காரா பகுதியின் ஆளுநர். இது போகுமா? ஐயோ, எல்லாத்துக்குமே க்ளூ கொடுக்க மாட்டேங்க நானு, ஜஸ்ட் கொடுக்குறேன். இவர் காரா பகுதியின் ஆளுநரா இருப்பார். யார் அவரு? அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு வந்ததால யார் வந்துடணும், அலாவுதீன் கில்ஜி தான் படையெடுப்பாருன்னு நம்ம வச்சுக்கணும். அடுத்தது, தவறான இணையை தேர்வு செய்க. சோ ஒவ்வொரு பகுதியில ஒருத்தருப்பாங்க. இப்ப தேவகிரியில யாதவர்கள், துவார சமுத்திரத்துல ஹவுசலர்கள், வாரங்கள்ல பரமர்கள், மதுரையில பாண்டியர்கள். யாருங்க? வாரங்கள்ல யார் இருக்க மாட்டாங்க, பரமர்கள் இருக்க மாட்டாங்க. யார் இருப்பாங்க? காக்கத்தியர்கள், அவங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாம் ரிலேட்டடா இதுதாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, மறக்காதீங்க. மாலிக் கபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்க தொடங்கிய ஆண்டு. இது எனக்கான சேலஞ்சிங் கொஸ்டின், உங்களுக்காக சேலஞ்ச் பண்றேன். ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சேலஞ்ச் பண்றேன்னா எனக்கு 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் வேணும். கம் ஆன் கைஸ். அவ்வளவுதான், 1310ஆம் ஆண்டு தான் நடந்திருக்கும். அடுத்தது, சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதுக்கு நான் க்ளூ வேர்ட் சொல்லி தரேங்க. ஐயா, என்ன சுத்தி சுத்தி அடிச்சாங்க சார், அதான் சார் சித்தூர் சூறையாடல். அப்ப பாருங்க, 1303 தான் ஆன்சரா இருக்கும். கரெக்டா பாருங்க, சுத்தி சுத்தி அடிச்சா என்னது, சித்தூர் சூறையாடல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, அகைன் சாரி மை காய்ஸ், பாத்துக்கலாம் விடுங்க. மிதாப் உல் புதா என்று அழைக்கப்பட்ட ஜலாலுதீன் கில்ஜியின் நூலை எழுதியவர் யார்? சோ ரிப்பீட் வைக்கிறப்ப மிஸ் பண்ற கூடாது இந்த கொஸ்டின்ஸ்லாம். அமீர் குஷ்ரோ, சரிங்களா? நெக்ஸ்ட் வராது. அலாவுதீன் கில்ஜியின் வரி வசூல் செய்யும் பாணியை யாரிடம் ஒப்படைத்தார்? அந்த பணி இருக்குல்ல, அந்த பணியை யார்கிட்ட ஒப்படைக்கிறார்? ஆப்ஷன் டி, ராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முகமது பின் துக்ளக்குடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி யாருங்க? கைவிடப்பட்ட டெல்லி என்று கூறியவரையும் இவர் தான். அப்ப என்ன, இபுன் பதூதா. 1307ஆம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி தனது தளபதியான மாலிக் கபூர் என்பவரிடம் தலைமையில் எந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக படையை அனுப்பினார்? இது சேலஞ்ச் பண்றேன். சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ், 30 செகண்ட்ஸ். தம்பி மாலிக்கு, அந்த பக்கம் போனா தேவா இருப்பான், தேவாவை புடிச்சு அடிச்சுன்னு வாடா அப்படின்னு சொல்லுவார் அலாவுதீன் கில்ஜி. புரியுதுங்களா? மாலிக் கபூர் என்ன பண்றாரு, 7 வயசுலயே தேவாவை அடிக்கிறதுக்கு போறாரு. அவர் சொன்னோன்னு அப்ப யாரு, தேவகிரி அப்படின்றது தெரியணும். தேவகிரிய மாலிக் கபூர் அடிக்க போற. ஷார்ட் கட், வேற வழி கிடையாது. ஒண்ணு நான் சொல்றதை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கங்க, அதுதான் பெஸ்ட் வே. அப்ப பாருங்க, மாலிக் கபூர் மாலிக் அடிக்கிறதுக்கு சரி தேவா அடிக்கிறது யார் போறது, மாலிக் போறாரு. யார் சொல்லி? அலாவுதீன் கில்ஜி சொல்லி. எத்தனை வயசுல? 7 வயசுல போறாரு.
அப்படின்றத மறக்க கூடாது. அடுத்தது, புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் என கருதப்படுபவர். இந்த இடத்துல நான் உங்களுக்கு 3 க்ளூ தரேன் பாருங்க. அழித்தவர் சொல்லிட்டு நீங்க ஆன்சர் போட்டுனே இருங்க. நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். உருவாக்கியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். பாருங்க, அழித்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பக்தியார் கில்ஜி. ஆன்சர் பி போட்டவங்க எல்லாருக்குமே மார்க். மீண்டும் சீரமைத்தவர் தர்ம பாலர். இங்கேயே முடிச்சுன்னு அதை பத்தி போய் திருப்பி நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடவே கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்க. பாகியான் இந்த இடத்துல உட்காந்து படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. பாகியான் யாருங்க? பாகியான். சோ கொடுத்தனா ஒரு 360 டிகிரில ஒரு டாபிக் எடுத்தனா முடிச்சிடணுங்க. அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையினை பின்பற்றியவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜி பண்ணிருப்பாரு, அது அப்படியே என்ன பண்ணிருப்பாரு, இன்னொருத்தரும் பண்ணிருப்பாரு. அவ்வளவுதான். முகமது பின் துக்ளக் அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாருங்க. கால நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. சேலஞ்ச். ஒன்னே தெரிஞ்ச ஆன்சர் போடலாம். ஆனா கில்ஜி திவானி கைரேட் அவங்க பேசுற மாதிரி இருக்கு. ரஷ்யாவின் இறப்பு தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அவ்வளவுதாங்க. சூப்பர். பாருங்க, ரஷ்யாவின் இறப்பு ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னா மீதி எல்லாமே கரெக்டுங்க. 1 2 3 எல்லாமே கரெக்ட். 2 3 சரி 2 1 3 4 தான் ஆன்சர் ரைட்டு. இது அப்படியே டிக் போடுங்க. 47 தவறாக பொருந்தியதை கண்டுபிடி. ஒவ்வொரு நாட்டுடைய பயணிகள் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு. பயணிகள் நாடு சேர்ந்தது. இபுன் பதுதா மொரக்கா, ரைட் சார். நிக்கோலோ டி கோட்டி இத்தாலி தெரியல. அப்துல் ரசாக் அரேபியா தெரியல. டொமிங்கோ பாஸ் போர்ச்சுகல் தெரியல. இது மட்டும் தான் சார் கொஸ்டின்ல வரும்போது பார்த்தேன், அதனால டிக் போட்டேன் சார். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சீங்க. அப்துல் ரசாக் அரேபிய கிடையாது, பாரசீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருப்பாரு. அடுத்தது 48 கீழ்கண்டவற்றுள் டெல்லி சுல்தானோடு தொடர்பு பொருந்தாத போர் எது? டெல்லி சுல்தானுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. 1191ல முதல் தரையின் போர், 1192ல இரண்டாம் தரையின் போர்ன்றது டெல்லி சுல்தானுக்கு. சந்த்வார் போரும் வைக்கின் போரும் வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்களுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி போட்டவங்க எல்லாருக்குமே பக்கத்துல மார்க் போட்டுக்கலாம். கீழ்கண்ட அரசர்களை கால வரிசைப்படுத்துக. இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின்ங்க. ஸ்பீடா ஆனதுக்கு நான் டைம் தர மாட்டேன். ட்ரை பண்ணுங்க. பக்கத்துல எங்க பாருங்க, நான் சொல்ல டைம் தர மாட்டேன்னா பக்கத்துல பேனா போட்டுச்சிங்கன்னா என்ன பண்ணணும், எழுதி பார்த்துடணும். வெயிட் கைஸ் சின்ன ஒரு கொஸ்டின். இதுக்கு மட்டும் வாங்க, ரிப்பீட் வாங்க. இது வந்து சந்த்வா போர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் கூட பண்ணுவாருங்க. எஸ்ங்க. எஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சாரி, மை மிஸ்டேக். ஜெயச்சந்திரன் சொல்லக்கூடிய பண்ணுவாரு. அப்போ வைக்கின் போர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் ஆகும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 49 கீழ்கண்ட அரசர்களை கால வரிசைப்படுத்துக. பக்கத்துல பேனா வச்சு கடனை எழுதும் போகலாம் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டுற சார். கோரி ஃபர்ஸ்ட் வருவா சார். இல்துமிஷ் செகண்ட் வருவா சார். அப்போ இல்துமிஷ்னா 4 2. ஐயோ, ஆன்சர் வந்த மாதிரி இருக்கே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தைமூர் தான் சார் அடுத்தது வருவாரு. தைமூருக்கு அப்புறம் தான் யாரை நியமிக்கிறார்? கிசிகான் நியமிப்பாரு. இப்படி போட்டு பாருங்களேன், ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி. தெரியுதுங்களா? பேனா வச்சு நம்ம ஒரு இடத்துல ஒர்க் அவுட் பண்றப்போ எப்படி காலவரிசை தப்பே ஆகாது. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே சரின்னு தோணும். அப்படிலாம் போடவே கூடாது. இதை நீங்க மறந்துட்டு என்ன பண்ணணும், இங்க போட்டு பார்த்துட்டு இது கரெக்டா தூக்கி போடணும். அப்பதான் உங்களுக்கு 100% ஷோர் ஷாட் அடிக்க முடியும். கியாசுதன் பால்பன் அடிமை வம்சம் உடன் பொருந்தாதது. இல்துமிஷ் தோற்றுவித்த துர்கான் இ சகல்கானி என்ற சலிசாவை முடிவுக்கு கொண்டு வந்தார். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அது பெருசா கொடுத்தது 40 குழு முடிவுக்கு கொண்டு வந்தார். பைபோஸ் எனும் வணக்கம் செய்யும் முறையை அறிமுகப்படுத்தினார். பைபோஸ்னா கால்களை முத்தமிடும் முறையை அறிமுகம் செய்தார். பொருந்தாதது. நான் கேட்டது பொருந்தாதது கேட்டிருக்கேன், பொருந்தியதுன்னு கேட்கல. பொருந்தாததுன்னு கேட்டிருக்கேன். தெளிவா இப்ப பாருங்க, ஆப்ஷன் டி தான் வந்தது கரெக்ட். எதுவும் எல்லாமே பொருந்திருக்கு. அப்போ இவற்றில் எதுவுமே இல்லை. இப்ப எல்லாமே பொருந்திருக்குன்னா எல்லாமே சரின்னு அர்த்தம். சரிங்களா? இங்க சரியானதுன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணலாம், 1 and 2 போடலாம். அங்க கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்கேன் நான், பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமா, பொருந்தாதுன்னா ரெண்டுமே பொருந்திருக்கு, இவற்றில் எதுவுமே இல்லை, எல்லாமே பொருந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது 51. சோ பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சரியானவற்றை தேர்ந்தெடு.
ஜெசியா சமயவரி. அப்போ முதல்ல வந்துச்சா பாருங்க ஆன்சர் 3 4 2 1. மீதி இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிங்க என்னென்ன வரிகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் டெல்லி சுல்தான்ல, அதையும் பார்த்துக்கங்க அடுத்தது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கு. நான் உங்களுக்கு அதை ட்ரெண்ட் பண்ணி விடுறேன். கொஷின்ல என்னன்னு கொடுக்கல, ஆனா இதெல்லாம் கொடுத்துட்டு இது எந்த அரசருடன் பொருந்துகிறது? ராணுவ வீரர்களுக்கு ஊதியத்தை பணமாக வழங்கினார். சாரி காரி என்ற புதிய வரிகளை விதித்தார். இவரை தொடர்ந்து குதுபுதீன் முபாரக் ஷா அரசராகினார். ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்க முடிச்சிடலாம் ஆன்சர். யாரு? அலாவுதீன் கில்ஜி தான் பண்ணிருப்பாரு. 53. கொஸ்டின் கொஞ்சம் பெருசு, பொறுமையா படிங்க. இஸ்லாமிய மரபில் விதவைகள் உடன்கட்டும் ஏறும் பழக்கம் அறிந்திருக்கப்படவில்லை. தடை செய்யவில்லை. மரபு பலதரமனத்திற்கு ஏற்படுத்தது. கண்டிப்பா பலதரமனம் பண்ணாங்க. சொத்துரிமை பெறவும், மனவிலக்கு பெறவும், விவாகரத்து பெறவும் உரிமை இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸாம் ரிலேட்டடா டி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் எல்லாமே சரியானது. இங்க கேட்டது என்ன கேட்டிருக்கோம்? சரியானதுன்னு கேட்டிருக்கோம். சோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. வால் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்கள் ஆயுள் அதிகம் என உணர்ந்தவர் யார்? அன்புதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லணும்னா யார நம்ம சொல்லலாம்னா அக்பரை சொல்லி முடிச்சிடலாங்க. அவ்வளவுதான், ஆன்சர் போட்டுடணும் அப்படியே டக்குன்னு. இதுக்கப்புறம் ஸ்பீடா போகும். ஷெர்ஷா டேஷ் என்னும் இடத்தில் கன்னோஜியிலும் டேஷ் என்னும் இடத்தில் சௌசா என்ற இடத்திலும் ஹுமாயூனை தோற்கடித்தார். எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடங்கள் கொடுத்துட்டு நானு ஆண்டுகள் கேட்கிறேன். கனோஜ், சௌசா. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் போட்டுறாதீங்க. ஏன்னா இங்க என்னன்னா இந்த இடத்துல தான் சௌசா நடந்திருக்கும். இந்த பீரியட்ல கனோஜ் நடந்திருக்கும். நான் கேள்வி என்ன பண்ணேன், கனோஜ் 40 வந்து அப்போ IRRK பிரகாரம் 40 39. ஆன்சர் பி தான் ரைட். கேள்வியே தெளிவா படிக்கணும். இதுதாங்க செம்ம இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் எந்த இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு தேவையான இயர் தான் நீங்க போடணும்ன்றத சொல்றேன். 56 கொஸ்டின். ஷாஜகான் என்பதன் பொருள் என்னங்க? ஷாஜகான் என்பதன் பொருள் என்ன நான் சொல்றது? அவ்வளவுதான். உலகத்தின் அரசர் யாரு? ஷாஜகான் தான் சொல்லுவாங்க அப்படின்றத மறக்காதீங்க. அடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்க. பாபரை பத்தி. தைமூரின் கொல்லு பேரன் தாய் வழியில் பாபருடைய தாத்தா தாஷ்கண்டை சேர்ந்த யூனிஸ்கான் ஆவார். யூனிஸ்கான் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு. ஒருவேளை நாமளும் இருந்திருக்கலாம் செங்கிஸ்கானா. எனக்கெல்லாம் நைட்ல கனவு வருங்க. நான்லாம் அந்த ஹிஸ்டரி படிச்சு படிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல நான் தான் அரசன். ஒரு டைம்ல நானே சொல்லுவேன் கில்ஜியின் புகழ் ஓங்குங்க அப்படின்னு வீட்டுல கத்திருக்கேனா. உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா guys? ஹிஸ்டரி ஃபுல்லா படிச்சுட்டு நான் தான் அப்படியே என்ன நீங்க இமேஜின்ல போவீங்களா, இந்த ஆதித்ய கரிகாலன் மீன் பொன்னியின் செல்வன் படம் வரப்போ நான் தான் ஆதித்ய கரிகாலன் சொன்னேன். 2வது பாட்டுல அவர் கொன்ன உடனே ஆதித்ய கரிகாலன் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தவறான கூற்றுன்னு கேட்டிருக்கோம், எல்லாமே சரியானது. சோ அப்ப என்னது எதுவும் இல்லைதான் ஆன்சர் ரைட். சோ நம்மளை பத்தி ஸ்டோரி சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம், சொல்லிக்கலாம். அப்புறம் ஜாகிருதீன் முகமது பாபர் பிறந்த ஆண்டு. இந்த இடத்துல பாபர்னு கொடுக்கல, பாபர் பிறந்த ஆண்டு தானே கேட்டிருக்கோம். சார் ஆண்டு கேட்டீங்க நியாயம், இந்த தேதியை நீங்க கேட்டீங்களே நியாயமா சார் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள எனக்கு திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஆப்ஷன் இல்லைங்க. ஏன்னா அந்த தேதி டிஎன்பிசி கேட்டாதான் உங்களை அடிக்க வைக்கணுன்றதுக்காகவே பி ஆன்சர் போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவி விட்டு நீக்க பாபர் உதவியை நாடியவர்கள் யார்? ரொம்ப நல்ல கொஸ்டின்ங்க. பாபர் கிட்ட போய் உதவியை நாடுவாங்க. ஒன் செகண்ட் நீ போட்டுட்டே வந்துடுறேன். இதுக்கு மட்டும் ஆன்சர் போடும் போகலாம் ஸ்பீடா.
அவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு பேர் தான். யார் ரெண்டு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். திலாவர் கானோ ஆலம் கானோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஓ 1 and 4 கொடுக்கலீங்களா நானு? சரிங்க, மை மிஸ்டேக் தான். நீங்க என்ன பண்ணீங்க, இந்த இடத்துல 1 மாத்திக்கங்க. இப்ப போடுங்க. போட்டு என்னுடைய தவறு தான். ஸோ என்ன பண்ணிடலாம், 1 and தௌலத் கானுடைய பையன் தான் திலாவர் கான்க. இது புக்ல அப்படியே டைரக்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன பண்றீங்க, பி ஆன்சர் 1 and 4ன்றது கரெக்ட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 60th கொஸ்டின். யாருடைய இந்திய படையெடுப்பின் நினைவுகளாக தூண்டப்பட்டு பாபர் கிழக்கு நோக்கி தனது பார்வையை திருப்பினார்? அவ்வளவுதான். தைமூரின் படையெடுப்பு பார்த்துதான் என்ன பண்றாரு, ஓகே இந்தியாவுல நிறைய செல்வங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது, இந்தியாவின் முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த தலைநகராக கொண்டு துவங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். டெல்லியா, பீகாரா, பஞ்சாபா, ஆக்ராவா? அழகா வச்சுக்கோங்க. ஆக்ராவை தலைமையிடமாக கொண்டுதான் என்ன இருக்கு, முகலாய வம்சம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது தான் நிஜம். டெல்லி எல்லாம் கிடையாது. டெல்லியில மாத்திப்பாங்க, ஆனா ஆக்ரா தான்ன்றது ரைட்டு. ஹுமாயூனின் சகோதரர்கள் யார் யாருங்க? சார் நான் இது வரைக்கும் சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர் பேரே நாங்க சொல்ல மாட்டோம் சார், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹுமாயூனின் சகோதரர்கள் யார்? ஒன்னே ஒன்னு எலிமினேஷன் பண்ணுங்க, ஈஸியா வந்துரும் பாருங்க. அவ்வளவுதான். ஷெர்ஷா சூரியன்றது கிடையாது. 3 எடுத்துக்கிட்டா எனக்கு ஆன்சர் வருது, பி கிடைக்குதுன்றது தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது 63வது. ஷெர்ஷா சூரி கீழ்கண்ட எந்த பகுதிகளை ஆட்சி செய்து வந்தார்? 2 பகுதியை நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருப்பார் ஷெர்ஷா சூரி. பீகார்லயும் வங்காளத்திலும் ஆட்சி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப 2 and 4 தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்தது 64. சூர் வம்சத்தை சேர்ந்த டேஷ் என்பவர் 1555 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். அவ்வளவுதான். ஏமு என்பவர் தான் கைப்பற்றியிருப்பாரு. ராணா உதயசிங் அக்பர் தோற்கடித்து சித்தூரையும் ராந்தம்பூரையும் முறையே எந்தெந்த ஆண்டுகளில் கைப்பற்றினார்? ராணா உதயசிங் தான் அக்பர் தோற்கடிக்கிறார். அக்பர் தோற்கடித்து சித்தூரையும் ராந்தம்பூரையும் சேர்க்கிறாரு. எந்த ஆண்டு? சோ இயர்ஸ் வச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, பரவாயில்ல எழுதிக்கலாம். அடுத்தடுத்த ஆண்டுகள் தான். அப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 68 to 69 தெரிஞ்சுங்க. 66வது விஷயம். அக்பரின் தக்கான படையெடுப்புகள் மூலம் கீழ்கண்ட எந்த பகுதிகள் அக்பர் அரசுடன் இணைக்கப்பட்டது? ஒண்ணு இணைக்கவே படாதுங்க. இந்த கண்டகார்ன்றது இணைக்கப்படாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2, 3, 4 தான் ஆன்சர் ரைட். ஆன்சர் டெல்லி தான் சரியான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. 2, 3, 4. அடுத்தது 67. அக்பர் காலத்தில் ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் என்பவர் டேஷின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். எந்த இடத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்? எக்ஸாக்ட்லி, காபூலோட ஆளுநராக தான் நியமிக்கப்பட்டார். இது ஒரு நல்ல கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணுங்க. 68. பொறுமையா படிங்க. அக்பர் அனைத்து மதங்களையும் சார்ந்தோரையும் சமமாக பெருந்தன்மையோடும் நடத்தினார். சூஃபி துறவியான சலீம் சிஸ்டி, சீக்கிய குருவான ராம்தாஸ் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். கரெக்ட், ரெண்டுமே சரியான விடை அப்படின்றது சொல்லலாம். அடுத்தது 69வது. சரியான இணையை தேர்ந்தெடு. இசைமேதை, தஷ்வந்த், ஓவியர், பீர்பால், சிறந்த கவிதை ஆசிரியர், நூலாசிரியர், எல்லாமே கரெக்டுங்க. அப்ப இந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிக்கிங்க. அனைத்தும் சரி. ஏன்னா இந்த கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா மிஸ் பண்ற கூடாதுன்னு சொல்றேன். 100% இந்த கொஸ்டின் எக்ஸ்பர்ட் கொஸ்டின்ங்க எங்களுடைய பார்வையில. ஜகாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யாருங்க? The fifth Sikh Guru of குரு அர்ஜுன் சிங் தான் தூக்கிலிடப்படுவார்ன்றது சொல்றாங்க. அடுத்து 71. ஜகாங்கீரின் அனுமதி பெற்று தாமஸ் ரோ முதல் வணிக மையத்தை எந்த இடத்தில் நிறுவினார்? அவ்வளவுதான், சூரத்ல தான் நிறுவியிருப்பாரு.
ஷாஜகான் அகமது நகரை தனது அரசுடன் இணைத்துக் கொண்ட ஆண்டு. அவ்வளவுதான். குட் 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 ஸ்பீடா. சில இயர்ஸ் கேட்பேன், கண்டிப்பா இருக்கும். சோ படிக்கும்போது தெளிவா படிங்க. 32ல இணைச்சுப்பாரு. ஷாஜகான் சமய சகிப்புத்தன்மை உடையவராக விளங்கினார். ஷாஜகான் காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை எட்டியது. ஆப்ஷன் பி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 74. அவுரங்கசீப் தக்காணத்தில் கீழ்கண்ட எந்த அரசுகளை பணிய வைத்தார்? நம்ம முகல்ஸ்க்கு 2 எதிரி, ஒன்னு ராஜபுத்திரர், இன்னொன்னு மராத்தியர். இவங்க 2 பேர் எதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா, அதுவே முக்கியமா இந்த மராத்தியர்கள் யாருக்கு அதிகமா தொல்லை கொடுத்தாங்க? இந்த அவுரங்கசீப்பு தொல்லை கொடுத்துருப்பாரு. அதுவும் முக்கியமா சிவாஜி. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 4 தான் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு எந்த பண்ணல, கல்கத்தா பக்கமும் போகல, இந்த பம்பாய் பக்கமும் போகல. முகலாய நிர்வாகத்தில் டேஷ் என்பவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். அப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா சார் எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தேவை படிங்க, ஒரு வேலைக்காக எல்லா கேள்வியும் படிக்க தப்பு இல்லைங்க. சதா உஸ் சுதூர் ஆலம்பனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுங்க. சதா உஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை ஏற்றுபவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது, முகலாயர்களின் உள்ளாட்சி நிர்வாகம் குறித்து கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய். ஆட்சி காலத்துல தவறானதா? தவறு. பாகுபலி வருமே. ஆப்ஷன் பி கண்டிப்பா தவறுங்க. கொத்தவால் நகரத்தின் நிதி பராமரிப்பை கவனித்துக் கொண்டான்னு கேட்டாங்க, கண்டிப்பா கிடையவே கிடையாது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. மன்சப்தார் என்பது சாட் மற்றும் ஜவார் 2 விடயங்களை கொண்டிருக்கும். கரெக்ட். ஜாட் என்பது மன்சப்தார் குதிரைகள் வீரர்களின் எண்ணிக்கை, மன்சப்தாரின் தகுதியை குறிக்கும். இது என்ன பண்ணிட்டேன், இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. ஓகேங்களா, இது இங்க வந்திருக்கணும், இது இங்க வந்திருக்கணும். அப்ப என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு பாத்தீங்கன்னா சி ஆன்சர் தவறுங்க. 2 and 3 தவறுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, முகலாயர் காலத்தில் மாவட்ட அளவில் வரி வசூல் செய்யும் அதிகாரி. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சுங்க. அவ்வளவுதான். அமில் குஜார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சொல்லுவாங்க. அடுத்து 79. அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தின் இலாகி என்ற ஒரே சமயத்தை உருவாக்கியவர் யார்? தின் இலாகி பல முறை கேட்கப்பட்ட கேள்விகள். இதெல்லாம் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்டர்நெட்ல இருக்கிற இடத்துல ஸ்பீடா உட்காந்தானே உங்க ஆன்சர் ஸ்பீடா வரும். எனக்கு நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். குட். நிறைய பேர் நிறைய நாள் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய நாள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்பர். அடுத்தது, ஹுமாயூனின் டெல்லி அரண்மனையான தின் இ பன்னா தின் பன்னா பின்னாளில் யாரால் இடிக்கப்பட்டிருக்க கூடும் சொல்லுவாங்க? ஹுமாயூனுக்கும் ஒருத்தருக்கும் மட்டும்தான் பிரச்சனை அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கும் சார். யாரு? அவ்வளவுதான், ஷெர்ஷா சூரியால தான் இடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நான் பொறுமையா டைம் தரேன் உங்களுக்கு. இந்த கேள்விக்கு எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். இந்த பக்கம் தந்தை, இந்த பக்கம் மகன், வேற எதுவும் கிடையாது. நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றேன். 30 கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள சொல்லிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 30. ஐயா என்னையா, ஒரு நியாயம் வேணாமாயா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணும். நியாயம் அநியாயம்லாம் இல்ல, நீங்க ஒரே ஒண்ணு போட்டிருந்தா முடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அக்பருடைய பையன் யாரு, ஜஹாங்கீர். ஒண்ணு பிடிச்சிருந்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கலாங்க, வேற எதுவுமே தேவையில்லைன்றத சொல்றேன். அடுத்தது 82. ஷாஜகான் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல ஏதோ ஒண்ணு தவறுங்க. விலை உயர்ந்த நவரத்தினர்கள் தாஜ்மஹாலை இவர் தான் கட்டினாரு. முத்து மசூதி மோதி மசூதின்னு சொல்லக்கூடிய மசூதியே மிகப்பெரிய ஜிமா மசூதி ஷாஜகானால் கட்டப்பட்டது. எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப என்னது தவறுன்றது எதுவுமே இல்லை. தவறு என்கிட்ட தவறே இல்லை ஐயா அப்படின்றவர் தான் ஷாஜகான் சொல்லுவாரு. ஷாஜகான் ஆனா தவறு பண்ணியிருப்பாரு அப்படின்றத நம்ம ஹிஸ்டரியில படிப்போம்.
83 அவுரங்காபாத்தில் உள்ள பிபிகா மக்பாரா எனும் கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டது? அவ்வளவுதான். ஆஜம் ஷா என்பவரால் கட்டப்பட்டது. செங்கோட்டை என்பது எந்த ஆண்டில் பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பட்டு தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும்? எப்பப்பா செங்கோட்டை கட்டப்பட்டது? இதுதாங்க question. 39 தான் கட்டப்பட்டிருக்குன்றது சொல்றாங்க. அடுத்தது, அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. அவுரங்கசீப் இந்துக்கள் மீது ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். கரெக்டுங்க. அவரு எந்த மதத்தையும் ஆதரிக்கல, அந்த ஜெசியாவும் என்ன பண்ணிருப்பாரு, விதிச்சிருப்பாருன்றாங்க. தவறான வாக்கியத்தை கண்டுபிடி. இது ஒரு நல்ல கொஷின்ங்க. இதுக்கு சேலஞ்ச் பண்றேன். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாமா? ஒன்னு ரைட்டு, 2 ரைட்டு, 3 ரைட்டு, 4வது சலீம் என்று அழைக்கப்பட்டவர் கேட்ட கிடையவே கிடையாது. ஜஹாங்கீர் தான் சலீம் என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. தன்னை எதிர்த்து கிளர்ச்சி செய்த மகன் குஷ்ருவை ஆசீர்வாதம் செய்வதற்காக ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட சிறந்த எப்படி சொல்றதுன்னா துறவி. ஆன்சர் பிங்க. அடுத்து 88 சரியான கூற்றை கண்டுபிடி. நவீன நாணய முறையின் தந்தை இவர் கிடையாது, ஷெர்ஷா. முகலாயர் ராணா பிரதாப் சிங் இடையே நடைபெற்ற ஹல்காட்டி மிக கடுமையான இறுதிப் போராகும். கிடையவே கிடையாது. மன்சப்தாரி முறை பாபரால் நிறுவப்பட்டது, அக்பரால் நிறுவப்பட்டது. அப்போ யாரு ஆங்கிலேயருக்கு அடித்தளம் இட்டது பார்த்தீங்கன்னா பி. சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா பி தான் போட்டிருக்கணும். அடுத்தது 89 1930ஆம் ஆண்டுக்கு முன்பு நடைபெற்ற போர்களை ஏது? இது ஒரு நல்ல கேள்விங்க. என்னங்க 1900 சொல்லிட்டு 1530. என்னங்க 1530? போர் கேட்டாலே நான் என்ன பண்ண மாட்டோம், அரேஞ்ச் பண்ண மாட்டோம். இதுல நான் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வா போரும் காக்ரா போரும் பாபரால் நடக்கப்பட்டது. அதுதான் சொல்லுவாங்க. 1 and 3 மட்டும் தான் சொல்லணும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுசாலாம் அதுக்கு புறம் நடந்திருக்கும். அது இதுல முகலாயருடன் தொடர்புடையவை எவை? நல்லா பாருங்க, இதுல எது முகலாயர்களுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கேன். ருபியா, ஷெர்ஷா. சாலை ஓரங்கள் சித்திரங்கள் வருவது ஷெர்ஷா. தின்பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா யாரு, யுமாயூன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் சரின்றது தெரிஞ்சுங்க. 91 அக்பரது ஆட்சியின் சரியான வரிசை. இது வந்து சேலஞ்ச் கொஸ்டின். எனக்கான மார்க் நான் போட்டுக்கிறேன் இப்பவே. இதெல்லாம் ஷோர் ஷாட்டா தெரிஞ்சதாங்க போட முடியும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரிங்க, ஆப்ஷன் ஏ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சோ பொறுத்துக்க, பாபர், துர்காவதி இவங்களோட தொடர்புடையது. இப்ப தின் இலாஹி அப்படின்னாலும் போட்டுடலாம், பாபர்னாலும் போட்டுடலாம். தின் இலாஹி கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்ணிடலாம், நீங்க ஆன்சர் போட்டுடலாம். அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வருது நமக்கு, ஏ வராது. பாருங்க, தின் இலாஹினா அக்பர். 4th 3 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க போட்டாச்சு. ராஜா மந்த் சிங் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாகாணம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாங்க. ஸோ இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்த வரைக்கும் இது இப்படியும் யோசிக்கலாம், பெருசா கொடுக்குறப்போ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, சாரிங்க, ராஜா மான் சிங் வந்து பாத்தீங்கன்னா சந்தேரி. ஒரே நிமிஷம், நானே தப்பு போட்டேன், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிங்க. 4, 5, 1, 3, 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் தான். ஸோ சி போட்டவங்க எல்லாருக்குமே குட். முகலாயர் கால ஓவியங்களை குறித்து தவறானதை தேர்வு. வாங்க வாங்க, ஸ்பீடா வாங்க. கொஞ்சம் ஸ்பீடா படிங்க காய்ஸ். இங்க வேற பவர் ஆஃப் ஆயிடுச்சு, அடிக்கடி மழை வேற வருது. உங்க ஊர்ல மழை வரல?
இடி மின்னல் மழையிலும் படிப்போம் சார் அப்படின்னு சொல்றீங்களா? பாபரின் அவையை அலங்கரித்தவர்கள் கிடையவே கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. அடுத்தது 94. கொஸ்டின் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இதுக்கப்புறம். மகர் கரெக்ட். முகலாய ஆட்சி கிணற்று பாசனமே முக்கிய பாசனமாக இருந்தது கரெக்ட். முகலாய வர்த்தக நிலவரியே முக்கியமாக இருந்ததுன்னு சொல்றாங்க கரெக்டா. பண்ணது அனைத்தும் சரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 95. அவுரங்கசீப் குறித்து தவறானதை தேர்ந்தது. இங்க பாருங்க, திருப்பி கேட்கிறேன், நான் இங்க தவறானது கேட்டிருக்கேன். ஜிசியா வரியை விதித்தார், ஏதோ சரி. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் புதிய கோயில்கள் கட்டவும் பழைய கோயில்களை பழுது நீக்கவும் அனுமதிக்கப்படவில்லை. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வெயிட் பண்ணுவோம். வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலாக அவ்வாப் எனும் வரி வசூலை சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்துக்காக நிறுத்தினார். அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் இந்து அதிகாரிகள் அதிகமான எண்ணிக்கையில் அரசு நிர்வாகத்தில் பணியாற்றப்பட்டனர். இங்க பாருங்க, தவறானதுன்னு கேட்டிருக்கேன். ஃபோர் மட்டும்தான் தவறு. ஏன்னா இது எல்லாமே சரிங்க. அடுத்தது பொறுத்துக்க, கொஞ்சம் டைம் எடுத்து பொறுத்துக்க. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நாட்டு அக்பர் காலத்து ஷாஜகான் காலத்தில் வந்த ஐரோப்பியர்கள், ஃபெர்னியர், தாவர்னியர், அப்புறம் மான்டெல்சோ, பீட்டர் முண்டி, மொனுச்சி. இதுலயும் அதுதான், ஈஸியா பொறுத்திடலாம். ஆனா ரொம்ப கஷ்டமா தான் வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு பி தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் போட்டுடலாங்க. வைர வியாபாரி அப்படின்றது. வைர வியாபாரி எங்க இருக்காரு? பி வந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் சி போட்டாங்களா? ரைட்டுங்க. 97. கமான் காய்ஸ். ஷெர்ஷாவின் சீர்திருத்தங்களில் தவறானதை தேர்ந்தெடு. சார், டெல்லி சுல்தான் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு, முகலாயர்கள் போக போக எல்லாமே கஷ்டமா இருக்கே சார் அப்படின்னு தோணணும். ஆனா அப்படி தோணதில்லை நமக்கு, நம்ம தான் படிச்சுட்டோமே. ஆன்சர் டி. ஜாகிர்தார் முறையும் ஜமீன்தார் முறையும் முற்றிலும் ஒழிக்கப்பட்டதான் கிடையாது. இந்த டைம் தான் அதிகமா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டாருங்க? அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் கொல்லப்பட்டாரா? அப்ப பைரம் கான ஆப்கானிஸ்தான் வீரர்கள் எல்லாம் கொல்லையா? கொல்லவே இல்லை. அக்பர் சொல்லிதான் கொல்லுவாரு. குஜராத்ல கொன்றுவாங்க அக்பரை. சரி, பைரம் கான் யாருடைய படை பாதுகாவலர்? அக்பரின் பாதுகாவலரா இருந்தாரு. அடுத்தது 99வது கேள்வி. உமாயூன் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தது. சோ இது ஒரு நான் சேலஞ்ச் பண்றேங்க இந்த கொஸ்டினை உங்களுக்கு. தெளிவா போடலாம். ஷெர்ஷா தலைமையில் பீகார், உத்தரப்பிரதேச சுற்றியுள்ள பகுதியில் ஆப்கானி சக்தியின் வளர்ச்சி உமாயினால் ஆப்கானியின் எதிராக நடவடிக்கை எடுக்க தூண்டியது. கரெக்ட், சரிங்களா? அடுத்தது ஈரான். இவர் 1539 ஷேர்கானை கனோஜ் மற்றும் 1540 சௌசாவில் தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாபாவிட் வம்சத்திலிருந்து உதவி பெற்று பின்னர் 1555 டெல்லியை கைப்பற்றினார். ஆனால் 1556 இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எதுங்க தவறு? இது சரி, இது மட்டும் தான் தவறு. இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம், அப்ப 2 மட்டும் தான் தவறு அப்படின்றத தெரிஞ்சுக்க. The last but not least, பட் ஆனா ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின். அக்பரின் மத கொள்கையை பற்றி சரியான வரிசையை தேர்ந்தது. கடைசி கேள்விங்க, வாங்க முடிச்சிடலாம். இந்த கேள்வியை இப்பதான் சார் பாக்குறேன்லாம் சொல்லக்கூடாது. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். அது சரியான வரிசைன்னு சொல்லுவாங்க. இபாதா கான், தவறுபட்ட ஆணை, தின் இல்லாஹி அல்லது இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. இந்த வரிசைன்னு கேட்டாலே என்ன பண்ணணும்? பொறுமையா ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்க பக்கத்துல என்ன பண்ணணும், உங்களுடைய மார்க்கை போட்டுட்டு 97 இருந்தா 97 போட்டுட்டு ஒரு கேள்வி தெரிஞ்ச கேள்வி இருக்கும், அந்த கேள்வி தப்பு பண்ணிருப்பீங்க. எத்தனை கேள்வி தெரிந்து தவறு செய்தவைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றது முக்கியம் இல்ல, அதனுடைய ரிசல்ட்டை பாக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரிசல்ட்டை பார்க்கணும். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.